18 லட்சம் ரூபாய உங்க வீட்ல இருந்து யாராவது திருடிட்டு போயிட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஒரு ஊராட்சி தலைவரும் ஒரு ஊராட்சி துணைத் தலைவரும் சண்டை போட்டுக்கிறாங்க. காரணம் என்னன்னா 18 லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டது நீதாமா அப்படின்னு சொல்லி ஊராட்சி துணைத் தலைவர் சொல்ல, அதெல்லாம் கிடையாது நாங்க செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஊராட்சி தலைவர் அதற்கான விளக்கத்தை கொடுக்க நடு ரோட்ல இருந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களா வந்து வாக்குமூலம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்டனை குறைவு. நான் என்ன சொல்றேன்னா, கனம் நீதிபதிகளே, காவல்துறை அதிகாரிகளே, நல்ல காவல்துறை அதிகாரிகள் இருந்தீங்கன்னா ஊராட்சி தலைவர் ஊராட்சி துணைத் தலைவர் 2 பேருமே வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. எத்தனை லட்சம் ரூபாய் யார் ஆட்டையை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வீடியோவாக வேற வெளியில் வந்திருக்கு. இவங்களை பிடிச்சு 4 உழுப்புனீங்கன்னா மக்கள் பணம் ஒரு 18 லட்சம் ரூபாய் யாருக்கு போயிருக்கு அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிடும். ஆனால் இதெல்லாம் நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் செய்வாங்களா? செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த அளவுக்கு காவல்துறை மீதான நம்பிக்கை மக்களிடையே குறைந்து வருகிறது. சாதாரணமாக ஒரு யூடியூபரோ ஒரு மீம் கிரியேட்டரோ ஒரு மீமை போடும்போது நடுராத்திரியில் காத்திருந்து விடிய காலையில் 3 மணிக்கு அரெஸ்ட் பண்ணக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் பாருங்கள், 18 லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டதை பற்றி 2 பேர் டிஸ்கஸ் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணி மக்கள் பணம் 18 லட்சம் ரூபாய் எங்கே போச்சு அப்படிங்கிற விசாரணையை மேற்கொண்டீர்கள் என்றால் ரொம்பவே நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள்.